தயவு செஞ்சு இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது முடிஞ்ச வரைக்கும் சிஎம் சார் கண்ணுல படுற வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு எங்களுக்கு, நாளைக்கு உங்கள ஒருத்தருக்கா கூட நடக்கலாம். அதனால தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கவர்மெண்ட்டுக்கு எழுதி கொடுத்த ஒரு இடத்த தனி நபர் ஒருத்தவங்க மேல விஓ பணத்தை வாங்கிட்டு பத்திரம் பண்ணி கொடுத்துட்டாரு. அதனால எங்களுக்கு வழித்தடம் இல்லாம நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த வீடியோவில் அதை பத்தி விலாவரியா போட்டிருப்பேன். ஆனா நிறைய பேர் எங்கிட்ட எந்த தாலுக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நாங்க காரிமங்கலம் தாலுக்கா, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட், பேகாரளி பஞ்சாயத்து, ஜோதிப்பட்டின்ற கிராமத்துல இருக்கோம். இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா 1961 என் ஹஸ்பண்டோட கொள்ளு தாத்தா ஊர் பொதுமக்களுக்கு குடித்தண்ணி வசதி இல்லாதனால தன்னோட சொந்த இடம் 3 சென்ட் பஞ்சாயத்துக்கு எழுதி கொடுக்குறாரு. அதோட அந்த ரெக்கார்டு பாத்தீங்கன்னா எங்கிட்ட இருக்கு. 1900 அந்த கொள்ளு தாத்தாவுக்கு பாத்தீங்கன்னா 3 பசங்க. 1983 யூடிஆர் ரெக்கார்டுக்கு அப்புறம் தவறுதலா அந்த 3 பசங்கள்ல ஒருத்தர் மேல பாத்தீங்கன்னா பட்டா வந்துருச்சு. அதனால பாத்தீங்கன்னா அவரோட பசங்க இந்த இடம் பாத்தீங்கன்னா எங்க அப்பா மேல இருக்கு அப்படின்ட்டு சொல்லி எங்களுக்கு போக வழித்தடமே இல்லாம கல் போட்டு வச்சிருந்தாங்க. நாங்க இத பத்தி விசாரிக்க போய் பாத்தீங்கன்னா விசாரிச்சதுல நாங்க நல்ல எல்லா இடத்துலயும் எப்படி இப்படி மாறி இருக்கும், பஞ்சாயத்துக்கு எழுதி கொடுத்த இடம் எப்படி பட்டா வந்திருக்கும் அப்படின்ட்டு பார்த்ததுல இந்த மாதிரி யூடிஆர்ல தவறுதலா பேர் வந்திருக்கு. இதை பேர் திருத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பேர் திருத்தம் பண்றதுக்காக 1.5 வருஷமா நாங்க அலைஞ்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி அந்த பேரை வச்சு இவங்க பத்திரம் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு சொல்லி பட்டா மாற்றம் செய்யக்கூடாது அப்படின்னு மனு கொடுத்துட்டு இருக்கோம். தாலுகா ஆபீஸ்லயும் சரி, விஓ ஆபீஸ்லயும் சரி, 2 இடத்துலயுமே பட்டா மாற்றம் செய்யக்கூடாதுன்னு கொடுத்திருக்கோம். சேம் அதே சமயம் யூடிஆர்ல தவறுதலா பேர் வந்துருச்சு, அதுவும் மாறணும்னு சொல்லி கொடுத்திருக்கோம். ஆனா இப்ப இருக்கிற பேகரளி பஞ்சாயத்துல இருக்க விஓ பணத்தை வாங்கிட்டு இப்ப பாத்தீங்கன்னா பத்திரம் பண்ணி கொடுத்துட்டாரு. எங்க கிட்ட நாங்க பட்டா மாற்றம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி எந்த மனு கொடுத்திருக்கீங்க, இவங்க பட்டா கேட்டு வந்திருக்காங்க, ஏன் பட்டா மாற்றம் செய்யக்கூடாதுன்னு மனு கொடுத்திருக்கீங்க எங்களை விசாரிக்காமலே அவங்க மேல பத்திரம் பண்ணி கொடுத்துட்டாரு. அவங்க விஓ பேசின ரெக்கார்டு எல்லாத்தையுமே நான் 2 நாள் அப்லோட் பண்றேன் அப்படின்ட்டு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அதுல ஃபர்ஸ்ட் பார்த்து நான் இப்ப அப்லோட் பண்ணிருக்கேன். 10-15 பார்ட் நான் அப்லோட் பண்றேன். அவர் பேசுறது எப்படின்றத மட்டும் பாருங்க. ஹலோ, சொல்லுங்க. ஹலோ, கேக்குதுங்களா சார்? இப்போ கேக்குதுங்க சார். ஜோதிப்பேட்டில இருந்து பேசுறேங்க சார். சொல்லுங்க. இந்த பஞ்சாயத்துக்கு மனு கொடுத்துருந்தேங்க சார். சார் அது நான் பட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாதுன்னு உங்ககிட்ட மனு கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாலுகா ஆஃபீஸ்ல மனு கொடுத்தேன். இப்போ பட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்களே சார்? எந்த நம்பர்ப்பா? அந்த பஞ்சாயத்து கிணறுங்க சார். பஞ்சாயத்து கிணறு கிராம நத்தத்துல இருக்குப்பா, அது டிரான்ஸ்ஃபர் ஆகலையா? நான் நேற்று செக் பண்ணேன் சார். அவங்க பட்டா என் பேர்ல இருக்குது அப்படின்னு சொல்லி பேசி அதுக்கப்புறம் நான் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ ஆன்லைனில் அவங்க என் பேரில் ஆயிடுச்சுன்னு சொல்லி நேற்றுலாம் அவங்க பிரச்சனை பண்ணிட்டு சார். அதனால அது எப்படி போய் கிராம நத்தத்தில் இருக்கிறது பஞ்சாயத்து கிணறு போய் எப்படி ஆகும்? அதெல்லாம் எதுவும் ஆகலை. அப்புறம் எப்படி சார் ஆன்லைனில் வருது? பட்டா அவங்க பேரில் வருதே சார். அது ரெகுலரா இருக்கு. நீங்க எந்த நம்பர்னு தெரியல. நீங்க வீட்டுக்கு கொண்டு போய் அந்த கிணறு வட்ட கிணறு காட்டினீங்களா? அதுவா? அதுதான் சார். அது பஞ்சாயத்து. சரிங்க சார். இல்ல நீங்க சொல்றது ஓகே தான். நத்தம் எப்படி சார் பட்டா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும்? நத்தத்துல மாறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க வேற